வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இடமலம் என்டர்டைன்மெண்ட். நான் உங்க கோமதி தேசி. நேற்று வந்து இட்லி கடை மூவியோட ரிவ்யூ வந்து ரொம்ப அழகாக பக்காவாக பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ரிவ்யூ தனியாக தான் பண்ணலாம்னு நினைச்சேன். இல்லை நானும் வருவேன்னு ஒருத்தர் அடம் பிடிச்சி வந்து உட்காந்துட்டு இருக்காரு. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்க? நானும் வருவேன் அடம் பிடிச்சி உட்காந்து ஏங்க ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. சின்ன ஒரு நம்பர்ஸா இருந்தாலும் அது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லையா? சேனலுக்கு காலைல பார்த்தனே ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் தான். பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. 1000 சப்ஸ்கிரைபர் யாருன்னு கேட்கணும் நீங்க. நீங்க தான் காலையில வர அது பெருமையா சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி 1000th. இல்ல அப்படியே சொல்லணும் அவங்க கிட்ட சப்ஸ்கிரைப் நம்மளுடைய 1000வது 1001வது நம்மளுடைய 1000 சப்ஸ்கிரைபர் யார் அது? அது வந்து வருண் ப்ரோ தான். அவருக்கு வந்து எல்லாரும் ஹாய் சொல்லிடுங்க. ஏங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவீங்கன்னு பார்த்தா அவங்க பண்ண மாட்டாங்க. லாஸ்டா பண்ணிப்பாங்க. லாஸ்டா பண்ணிப்பாங்க. கோமதிக்கு ஏதாவது 1000 ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. என்னென்ன சொல்றாங்க பாருங்கயா. நான் தான் வந்து வழிய வந்து கேட்டேனா காந்தாரா படத்தை எனக்கு என் சேனல்லே காந்தாரா படத்தை பத்தி பேசி என்ன எல்லாமே 360 டிகிரி ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்க. இங்கேயும் அடிக்கணும்ல, அங்க மட்டும் அடிச்சா அதனால. சரி, நீங்க என்ன படம் பாத்தீங்க? இட்லி கடை பார்த்தேன். இது காந்தாரா இன்னும் பார்க்கலையோ? இல்ல பாக்க. காந்தாரா ஓகே ரைட் ஃபைன். நீங்க சொல்வீங்கன்றதுக்காக தான் வந்து உட்கார்ந்துட்டு. एक्चुअली மூவி பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? காந்தாராவா? காந்தாரா ஹானஸ்டா சொல்றேன், படம் வந்து ஹிட் ஆயிரும் தெரியும் எனக்கு. பெரும்பாலான மக்களுக்கு வந்து பிடிக்கும் தெரியும். எனக்கு வந்து அந்த முதல் காந்தாரா வந்துச்சுல்ல, இதுக்கு முன்னாடி வந்தது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்கேஜிங்கா எனக்கு இல்லை. அந்த வேர்ல்டு செட்டிங்கு, செட்டு, அப்புறம் பிரம்மாண்டம், விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கதை களம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஆனால் முழுக்க யூட்டிலைஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிராகியாக இருந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ்லாம் இருந்ததுனால எனக்கு அது ஒரு குறையாக இருந்தது. மற்றபடி இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும், எல்லா தரப்புல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து பெண்கள், குழந்தைகள் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் பேன் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா வந்து ஓகே, ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்ணிச்சு. பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. மூவி பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆன்மீகமா உள்ள போயிட்டாங்க, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எமோஷனலா ஆன்மீகமா இருந்துச்சா? அது ஆல்மோஸ்ட் ஒரு ஆன்மீக படம் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்மளோட ஆன்மீக படம் நம்ம தமிழ்ல அப்படின்னா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வர படம்னா எது? இப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடினா அந்த அம்மன் படம்லாம் பார்த்திருக்கீங்களா? அம்மன், நம்ம ஜண்டான்னு ஒருத்தர் கூட வருவாரு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான படம். அதெல்லாம் ப்ராப்பர் பக்தி படங்கள். அதற்கப்புறம்லாம் அதுல கமர்ஷியல் வேல்யூ இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வேர்ல்டை வந்து இதுக்கு முன்னாடி இந்த காந்தாரை செட் பண்ணி அவங்களுடைய மண், அங்கே இருக்கிற குலதெய்வம், அது ஏன் வந்தது, அந்த ஆரிஜின் ஸ்டோரி சூப்பர் செம்ம மேட்டர் எடுத்திருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க பக்தி படமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசியான ஒரு பாகுபலி மாதிரி ஆரம்பிக்குது. மேஜிக்கல் வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி மாதிரி அது பிரம்மாண்டம் எல்லாத்தையும் சேர்த்து போக இது ஒரு பக்தி படம் மாதிரி வந்து முடியுது. கடைசியில் அந்த படம் முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி படம் பார்த்த ஃபீல் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் சொன்ன பெண்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிவன் வராரு, பார்வதி அந்த சக்தி சிவசக்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் குலதெய்வம் அதோட ஆரிஜின் ஸ்டோரி லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் பேசிக்லி இது ஒரு சாமி படம் தான். படம் முடியிருப்பா ஸ்டார்டிங்கில் ஒரு கமர்ஷியல் படமாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஆரம்பிச்சு கடைசியில் உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் ஃபீலிங்கை கொடுத்து வெளில அனுப்புறாங்க. சாப்டர் 1க்கும் அதுக்கும் கனெக்ட் ஆகாத மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம்மா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரியலிசம் இருக்கும். ரியலிசம்னா மேஜிக்கல் ரியலிசம் சொன்னால் கூட அதில் வந்து ஒற்ற மாதிரியான உணர்வு பூர்வமான காட்சிகள். கடைசியில் அந்த படத்தில் வந்து எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த சாமியை வந்து இணைச்சு வைக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு அவர் வந்து மாயமாக மறைஞ்சிடுவார். ஒரு எமோஷனல் ஃபீலிங்காக இருக்கும் செம்மையா. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதில் ஒரு சின்ன மெனக்கெடுதல் தெரியும், சிம்பிளாக இருந்துச்சு அந்த படம். இதில் பிரம்மாண்டம் ஏறினோன்னே கதையை பற்றி அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல போல இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இன்டர்வல் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிக்குள்ளே வரவே இல்லை. செமையாக ட்ராக் பண்ணிட்டாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமும் கொஞ்சம் ட்ராக், தேவையில்லாத சீக்வன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கதையில் வந்து எங்கெங்கெல்லாம் காமெடி தேவையே இல்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியை வந்து வழிந்து எடுத்துருச்சு. ஆமாம், அது நீங்கள் படம் பாருங்கள். உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன், எனக்கு முழுக்க கதை சொல்லி உங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆனால் அந்த மாதிரி அன்வான்ட் காமெடி எல்லாமே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அதுலேயும் பிரம்மாண்டம் இருக்குது. பட் இன்ட்ரெஸ்டிங்கான கோரியோகிராஃபி இருக்கான்னு கேட்டால் இல்லை. குறிப்பாக இவருக்கு வந்து அந்த சாமி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சூப்பராக இருக்கும். இதில் வந்து வர்றப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அந்த மாதிரி இருக்கு. மேபி லைக் ஆஃப்டர் யூ வாட்ச் த மூவி நான் சொல்றது உங்களுக்கு ஏன் புரியும் அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இடமலம் என்டர்டைன்மெண்ட்லேயே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, ரிஷாப் ஷெட்டி அவங்களுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்தது வந்து மணிகண்டன். ஆமா,
த்ரோ த மூவி எப்படி இருக்கு? ஏன்னா ட்ரைலர்ல பார்க்கும்போது அந்த ஒரு செகண்டோ சம்திங் தான் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல எப்படி இருக்கு? இல்ல இது வந்து எனக்கு படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா எனக்கு அது ஃபீலிங்கே வரல. அப்ப நல்லா பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம். ஓகே. சூப்பரா பண்ணிருக்காரு. ஆஸ் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து சும்மா கலக்கலா வந்து படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் தெரியலையா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. ஆஸ் அ இன்ஃபர்மேஷனாவே எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா நானே கண்டே பிடிக்கலையே. அப்பனா அது மணிகண்டன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காத மாதிரி இருக்குல்ல. நல்லா தானே பண்ணிருக்காரு. ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் வந்து எப்போ வந்து வெற்றி பெறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் குட்டி குட்டி டப்பிங் வேலை எல்லாம் பாக்குறேன். அதனால சொல்றேன். யாராவது வந்து டேய் நீயா ஏய் பொய் சொல்லாதடா அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வாய்ஸ் தெரியறல தெரியல. சோ அதனால அதுல நிறைய டோன்ஸ் இருக்கும். அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வாய்ஸ் டோனை மாத்தி உச்சரிப்பு அந்த பேஸ் எல்லாத்தையும் மாத்தி வந்து பண்ணிருக்காருல. ரொம்ப பெரிய விஷயம். சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபீமேல் லீடோட ரோல் வந்து இந்த அளவுக்கு ப்ளே பண்ணிருக்காங்க. ருக்மிணி வசந்த் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ அழகா ஒரு பொம்மை மாதிரி நிக்க வச்சுட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ணாம எல்லாம் இல்லாம அவங்கள வந்து ரொம்ப அழகாவும் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து தனி ஃபேன்ஸ்ல இப்போ வந்து உருவாகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த மதராசி படம் வந்தப்போ நிறைய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ இந்த படம் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் ஏறிட்டே போக போகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உயிர் உங்களுடையது தேவி அப்படிங்கிறாங்க எல்லாருமே வந்து அதே கெட்டப்பில் இருக்கிறனாலேயான்னு தெரில. இதில் அவங்களை அழகாக காட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்களை கதையில் யூஸ் பண்ணி அவங்களோட நடிப்புக்கு கொஞ்சம் தீனி போட்டு அவங்க படம் ஃபுல்லாக வருவாங்கங்க. அவங்க முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷீல் கெட் அ நேஷனல் ரெகக்னிஷன். அது ஒரு பேன் இண்டியன் மூவி மாதிரி தானே பார்க்குறாங்க. நம்ம ஊர்லேயே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இட்லி கடை காலியாக இருக்கிறது. என்ன சொல்றீங்க? இட்லி கடை காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து பாலிடிக்ஸும் நிறைய பேசுவோம். அதனால வந்து உங்க கூட பேசும்போது அடிக்கடி எனக்கு பாலிடிக்ஸ் வேறு வழி இல்லாமல் வந்துடுது. இட்லி கடையோட தயாரிப்பு அந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்க மேலாம் நம்மளுக்கு நிறைய மாட்டு கருத்துலாம் இருக்கு. பட் அட் தி எண்ட் அது வந்து ஒரு கோலிவுட் படம். அண்ட் அது வந்து ஒரு தவறான படமும் இல்லை. அதில் ஒரு ஃபீல் குட்டான படம். இன்ஃபேக்ட் நீங்கள் காந்தாரா தான் பார்க்கல, இட்லி கடை வந்து பார்த்துட்டேன். ஏதாவது ஆபாசமாக தான் இருந்துச்சா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டான மூவி. யூ காண்ட் லைக் சே ஐயோ செம்ம படம் சான்ஸே இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துமே சொல்ல முடியாது. ஏய் மொக்க படையான்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் a ஃபீல் குட் ஒரு ப்ரீஸியா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் தாராளமா கண்டிப்பா. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கனாலே அந்த படம் எல்லா ஆடியன்ஸையும் இருக்கும்ல. அந்த படத்துக்கு கரெக்டா காந்தாரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா முடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு சொல்றோம்ல இப்போ காந்தாரான்னு இளைஞர்கள் வந்து நான் உட்காந்து பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் பார்ப்பாங்க. பெண்கள் பக்தி படம்லாம் சொல்லவே தேவையில்ல. வீட்டில் குழந்தைய சும்மா விட்டு போவாங்க, கூட்டு தான் போவாங்க தேட்டருக்கு. அதுவும் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் பண்ணி வருது, புலி வருது, பைசன் வருது, தேவாங்க வருதுன்னா வந்து ஸோ எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஆப்வியஸ்லி இட்லி கடைக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் கம்மி தானே ஆவாங்க. ஏன்னா இருக்கிறது 3 நாள் லீவு. இது அவங்களுக்குன்னு சில வேலைகள்லாம் தாண்டி வந்து சில டைம் தான் போய் படம் பார்க்க முடியும். அதில் எந்த படம் சூஸ் பண்ணுறப்போ அவங்க காந்தாராவை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் ஃபுட்ஃபால்ஸ் வந்து இட்லி கடைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. விச் இஸ் சேட் திங். ஓகே. இட்லி கடையில வந்து இப்போ சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டிவி நல்லா தான் பண்ணிருந்தாரு. இப்போ காந்தாரால அன்வான்டட் மியூசிக்ஸ் அன்வான்டட் பிஜிஎம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸா பக்தி படம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இல்லம்மா கண்டிப்பா வந்து இந்த படத்துல ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எப்படி செட்டு சொன்னேன், செட்டிங் அந்த பிரம்மாண்டம் அதெல்லாம் சொன்னல, கேமரா ஒர்க் லைட் எல்லாமே செமையா பண்ணியிருக்காங்க. அந்த உலகம்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களா, அதை காட்டுற எல்லாமே சூப்பராக விஷுவலாக பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதை எலவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மியூசிக் வந்து பெரிதும் உதவி இருக்குது. நான் வந்து தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். அதனால் அந்த பாட்டில் வந்து லடிக்கி என்ன லடிக்கி இது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு புரியாது அந்த பாட்டு நல்லா இருக்குமா இல்லையானே. பட் பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம அந்த காந்தாரை பார்த்துருக்கோம்ல, அதோட அந்த தீம் மியூசிக் அதெல்லாம் வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணதுனால நமக்கு ஓகே ஏற்கனவே கேட்ட மியூசிக் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. கண்டிப்பா அது ஒரு பெரிய ஆட் ஆன். தேவையில்லாத பிஜிஎம்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து சவுண்ட் எலிவேஷன் அப்படிங்கிறது நிறைய சீன்ஸ்ல வந்து தேவைப்படும். அதை வந்து பக்காவா பண்ணியிருந்தாங்க. அது படத்துக்கு கான்ட்ரிபியூட் தான் வந்து பண்ணுச்சு. இட்லி கடை மூவிக்கே வந்து நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் இருந்துச்சு. ஆமா அதே மாதிரி காந்தாரா மூவிக்கு கூஸ் பம்ப் மொமெண்ட்லாம் வச்சிருந்தீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கு. கூஸ் பம்ப் மொமெண்ட்லாம் இருக்கு. என்ன ஒண்ணு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகல அப்படிங்கிறேன் நான். அவ்வளவுதான் எனக்கு புரியுது. as a சினிமா ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அதுக்காக நீ பெரிய வந்து சினிமா ஞானியாலாம் எனக்கு அந்த படம் எங்கேஜிங்காக இல்லை. பட் ஐ நோ இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் தி மாஸ்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால நிறைய கூஸ் பம்ப் மொமெண்ட்லாம் அவங்களுக்குலாம் இருக்கு. ஏற்கனவே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி சொல்றீங்க? அதுக்காக உண்மையை நம்மளோட கருத்தை வந்து மனசாட்சியில இருந்து பேசணும்ல, அதை மாத்திக்க முடியாது. கேட்டுக்கோங்க வடிவேலு சார், நாங்க எல்லாரும் கருத்தோட தான் பேசுவோம். எங்களை போய் சொல்லிட்டீங்களே இப்படி. அந்த இஷ்யூ எடுக்கிறீங்களா நீங்க? ரைட். யா. சோ அந்த மூவில வந்து த்ரோட் எல்லாமே சில விஷயங்கள் ஓகே, பட் சில விஷயங்கள் பண்ண வேண்டாம் பண்ணிருக்காங்க. ஆமா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கலாம். மேபி லைக் நெக்ஸ்ட் நம்ம வேற ஏதாவது டாபிக்ல உட்காருவோம்ல, அதுக்குள்ள நீங்க காந்தாரா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதை நீங்களும் ஃபீல் பண்ணிக்கிறீங்களா?
சி ப்ளூ சட்டை மாறன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். பட் அவுட் ஆஃப் ஆல் த ரிவ்யூவர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு நாள் முன்னாடியே போட்டேன் என்னோட சேனலில் என்னோட பர்சனல் ரிவ்யூ. அவரோட ரிவ்யூ கேட்குறப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட கருத்து வந்து அவருக்கும் தோணி இருக்கு. ஸோ பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்காரு அடி வாங்குறது. என்ன மட்டும் அடிக்காதீங்க, சேர்த்து அடிங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி தான் வந்து தோணுச்சு. பட் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நம்ம வந்து அது வந்து. ஓகே, இன்னொரு பக்கம் இட்லி கடையில் வந்துட்டு இட்லி கடை மூவில வந்து நேத்தே நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா ரொம்ப சீரியல் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்களா? மூவி பார்த்தீங்களா? என்னம்மா அப்படி கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ இட்லி கடை பார்த்தேன், அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் ஷோ காந்தாரா பார்த்துட்டேன். நான் வந்து உங்களை பத்தி சொல்றது தப்பே கிடையாது. நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடுறேன், ஒருத்தர் காலைல ஒரு வீடியோ போடுறாரு, மதியானம் ஒரு வீடியோ போடுறாரு. என்னையா பண்றது, கருத்துள்ள வீடியோ போட்டா பார்க்கறதோட சினிமா பத்தி போட்டா டக்குன்னு பார்க்கறாங்க. அதான் கொஞ்சம் சினிமா கருத்து இல்லைன்னு சொல்றீங்களா வரும் ப்ரோ? கொஞ்சம் காசுக்காகவும் கொஞ்சம் காசுக்காகவும், அதனால அப்படி இப்படி தான் இருக்கும். என்ன பண்றது, இட்லி கடையில் வந்து சீரியல்னு சொல்லிட்டு எல்லாம் ஏன் தெரியுமா கலாய்க்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான், ஒரு ஊர் தான், அங்கே விட்டு வெளியில் எங்கேயுமே போகாது அப்படிங்கிற மாதிரி செட்டிங் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் ஈஸியாக வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லா கிரிப்பிங்காக, அதுவும் இவங்க நித்யா மேனனும் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து வேணுன்ட்டே வன்மத்தில் கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் புரியுது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 இட்லி கடை, அவரோட வீடு, கிராமம், வயல், மாடுசாணி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அப்படியே வந்து ஒரு சீரியலுக்குள்ள செட் பண்ண பார்க்குறாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் த மூவி அதுவுமே வந்துட்டு அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சி நாட் அப் டு த மார்க், நாட் அப் டு த மார்க். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை சினிமேட்டிக்காக இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். ட்ரூ, அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் பெரிய பணம் படைத்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேனரில் தான் வருது. இன்னும் கடையில் இட்லி கடையில் வந்து கொட்டியிருக்கலாம் மாவை அப்படின்னு தான் தோணுது. கம்மி சில பல யூடியூபர்ஸ் வெறும் கை மற்றும் சில பல யூடியூபர்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏன் இத்தனை வருஷமா இட்லி கடை வச்சிருக்காரு, திடீர்னு பையன் வந்து ஃபாரின்லாம் போயிட்டு ஒரு கடையை டெவலப் கூட பண்ணலையே, என்னங்க ஒரு இதுவே இல்லை, கனெக்டிவிட்டியே இல்லை, லாஜிக்கே எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி இல்லை, நீங்கள் இப்போ நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இங்கேயே ஒரு கடை, அங்கே ஜிபேவே மாற்ற மாட்டார் அந்த தாத்தா. அதெல்லாம் இல்லை, சில்லறையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதே உட்காந்து பாரு, அந்த பழைய கைண்ட் ஆஃப் பாட்டில் தான் வச்சிருப்பாரு, சுண்ணாம்பும் பழைய மாதிரி தான் இருப்பாரு. ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் மேலே ஒயிட் கலர் பெயிண்ட் பழைய இது வச்சிருப்பாங்களா, அந்த போர்டு தான் இன்னும் வச்சிருப்பாரு. அது சில பேர்லாம் அப்படி தான், அதை மாற்ற மாட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நம்ம கடை இப்படியே இருக்குது, நம்ம கடை இப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம். பெட்டி கடையாக இருந்தாலும் இது மாதிரி இட்லி கடையாக இருந்தாலும் ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க ப்ரோ, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவி ரிவ்யூ பண்ணா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி ஆழ்ந்து சிந்திக்கணும். நம்ம சொல்ற விஷயங்களே 10 விஷயங்கள்ல 2 விஷயங்கள் தவறா இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டைரக்டர் கன்வே பண்ணது அதுதான், அந்த பழமை வந்து அப்படியே இருக்கு. the thing is like அவரே என்ன சொல்லுவாரு, ஃப்ரான்ச்சைசி போடணும்னு சொல்லுவாரு. இவருக்கு வந்து வேணான்னு ஏன் சொல்றாரு, நான் அப்படிப்பா எல்லாருமே போய் சமைக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாடல் ஏன் ஃபெயிலியர் ஆகணும் அதுல இருக்கும், அதுல ஒரிஜினாலிட்டி வந்து அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கடையே போதும். ஆக்சுவலாக ஆம்பியன் இன்னைக்கே நம்ம சென்னையில் போயிட்டு நிறைய ஆம்பியன்ஸ் உள்ள இடங்கள் உட்காந்து திம்போம். ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்கும், சோறு எப்படி இருக்கு, அதுக்கு கொடுக்கக்கூடிய பில்லு எப்படி இருக்கு, அதுக்காக ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டோம். கடைசியில் சோறு தான் அங்கே மேட்ரு. ஸோ இட்லி கடை அப்படியே தான் இருக்குது, பட் இட்லி நல்லா இருக்குன்றனால தான் அங்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அது வந்து நாட் அக்செப்டபிளான ஒரு விமர்சனம் இல்லை. நான் இன்னும் காந்தாரா பார்க்கல, மேபி பார்த்துட்டு நான் இல்லை நீங்கள் பாருங்க. ஏன்னா மிஸ் பண்ணக்கூடிய படமும் இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதனால பார்க்கலாம். எனக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணிக்கலாம்னு தோணுச்சுன்னு சொன்னேன் தவிர்த்து தயவு செய்து அந்த பக்கம் போயிடாதீங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மூக்கோடையெல்லாம் சொல்ல மாட்டேன். போய் பார்க்கலாம். யூ நீட் டு ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம நினச்ச மாதிரி உங்களுக்கு தோணுச்சான்னு எனக்கு வந்து க்யூரியஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.